வெஸ்டீஜ் எனர்ஜி பூஸ்டர் இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல்ல குறிப்பா ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா வந்திருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட். அதுவும் பேட்டன்ட் டெக்னாலஜில இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த மாதிரியான ஃபார்முலேஷன்ஸை வெஸ்டீஜ் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய மைண்டை ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹெல்த்தி மைண்ட் தான் நமக்கு பவர்ஃபுல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பேர் உதவியா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியால 70% ஆண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், கவலை, சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால அவங்களுக்கு எனர்ஜி இஷ்யூ ஏற்படுது. ரொம்ப அவங்க டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மன அழுத்தம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. மனசோர்வு இருக்கு. லித்தர்ஜிய சோம்பலா ஃபீல் பண்றாங்க. நிறைய கவலைப்படுறாங்க. நிறைய சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் டே டு டே லைஃப்ல அவங்க சந்திக்கிறதுனால அவங்களுடைய சோஷியல் வெல்பீயிங்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட அது கிரியேட் பண்ணுது. பேண்டமிக் அப்புறம் பாத்தீங்கன்னா 74% ஆண்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 88% மக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கவலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் மிக முக்கிய காரணமாவே இருக்கு. பெரிய பெரிய வியாதிகள், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல நிறைய ஆர்கன் ஃபெயிலியர், இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம் என்ன அப்படின்னு நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே ஒருத்தருடைய லைஃப அப்படியே உருகுலைய வச்சு எதையுமே அவங்க செய்ய முடியாத அளவுக்கு அது கொண்டு போயிடும். ரொம்ப டிப்ரெஸ்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு பயாலஜிக்கலா நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல சிரம் கார்ட்டிசால் லெவல் ஒரு பேலன்ஸ் இல்லாம போறது தான் அதுக்கு காரணமாவே அமையுது. சிரம் கார்ட்டிசாலா அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சிரம் கார்ட்டிசால் அப்படின்றது ரொம்பவும் தேவையான ஒரு ஹார்மோன். நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் மற்றும் டிஷ்யூஸ்லயும் அதோடைய இம்பாக்ட் இருக்கும். ரொம்ப குறிப்பா சில விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா, பாடியுடைய ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அதுதான் ரெகுலேட் பண்ணும். நம்மளுடைய மூட அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்லீப் சைக்கிளை அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்ம எப்போ தூங்கணும், எப்போ நம்ம முழிக்கிறோம், இந்த பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த விஷயத்தெல்லாம் அதுதான் பார்த்துக்கும். ரொம்ப குறிப்பா பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்றதும் இந்த கார்ட்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான். பொதுவா இந்த கார்ட்டிசால் ஹார்மோன் ஒரு நார்மல் லெவல்ல நமக்கு இருக்கணும். கார்ட்டிசால் உடைய லெவல் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா இதுக்கு இன்னொரு பேரே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது தான். நம்ம எந்த அளவுக்கு கார்ட்டிசால் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே தெரியும், நம்ம எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாயிடும். நமக்கு ரொம்ப நேரம் மன அழுத்தம் இருந்துச்சுன்னா நமக்கு சோர்வு அப்படின்றது ரொம்ப நீடித்து இருக்கும். சரியா தூக்கம் நமக்கு இருக்காது. நம்ம எனர்ஜி இல்லாம ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்டிசால பார்த்தோம். கார்ட்டிசால் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது அதிகமா இருந்தா பிரச்சனை. அது அதிகமா இருக்கும்போது டெஸ்டோஸ்டிரோன் கம்மியா இருக்கும். டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது என்ன? டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது ஒரு வகையான ஹார்மோன். குறிப்பா ஆண்கள்ல டெஸ்டிகல்ஸ்ல இதனுடைய ப்ரொடக்ஷன் நடக்கும். ஆண்கள் 18 வயசு அடையும் போது இதனுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. டெஸ்டோஸ்டிரோன் ரொம்ப முக்கியமா செக்ஸ் லைஃப் டிசைன் பண்றதுக்கு ஒரு பேர் உதவியா இருக்கு. குறிப்பா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதிகரிக்குது. அதாவது விந்தணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம இது நல்ல ஒரு எலும்பு, ஸ்ட்ரென்த்தான எலும்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு, நல்ல ஒரு மசில் மாஸ், அதே நேரத்துல ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுக்கும் இது உதவி செய்யுது. நம்மளுடைய மூட கண்ட்ரோல் பண்றதுல, நல்லா வச்சுக்கிறதுல இது ஒரு பேர் உதவியா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும். இந்த கார்ட்டிசால் லெவல் இன்க்ரீஸா இருக்கும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது கம்மியா இருக்கும். நமக்கு என்ன தேவை? டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றது அதிகமா இருக்கணும். கார்ட்டிசால் லெவல் நம்மளுக்கு கம்மியா இருக்கணும். அப்போதான் நம்ம ரொம்ப நல்ல ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். இந்த எல்லா பிரச்சனையும் போக்கி நம்மளுடைய லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப சந்தோஷமா, நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்காகவே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பவரை கொடுக்கறதுக்காக வெஸ்டீஜ் பிரைம் அப்படின்ற கேட்டகரியில எனர்ஜி பூஸ்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. இதன் மூலியமா நமக்கு ஹார்ஸ் பவர் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் யூனிக் மற்றும் கிளினிக்கலி ப்ரூவன் ஃபார்முலேஷனோட
வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்னலாம் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா, அர்ஜுனா, ஹத்திகாய், டிபிதாக்கி, சர்ப்பகந்தா இது எல்லாத்தினுடைய சூப்பரான ஒரு ஃபார்முலேஷன்ல நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. வேற எந்த ஒரு நிறுவனமும் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து கொண்டு வந்ததே கிடையாது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது, வெஸ்டிஜுடைய எனர்ஜி பூஸ்டர் எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. சூப்பரான ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லாருமே எடுத்துக்கங்க. விஷ் யூ வெல். தேங்க் யூ மை டியர் ஃபிரெண்ட். குட் மார்னிங். என் பேரு மாஷியா மேரி. இன்னைக்கு நான் எத பத்தி சொல்லப் போறேன்னா, அம் எனர்ஜி பூஸ்டர் பத்தி சொல்லப் போறேன். என் ஹஸ்பண்ட் வந்து 2 இயர்ஸா கன்டினியூஸா எனர்ஜி பூஸ்டர் எடுத்துட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவாங்க. டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இப்பலாம் அந்த மாரி கிடையாது. அவர் ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்கு நைட்ல அதனால நல்லா தூக்கம் வருது. எனர்ஜி பூஸ்டர் கூட மெல்டோனின் ஸ்ப்ரேவும் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் 2 இயர்ஸா கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது 2ம் நம்ம தொடர்ந்து 3 மந்த்ஸ் எடுக்கும்போது, நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால இது 2ம் நைட்டு சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். எனர்ஜி பூஸ்டர் வந்து இப்ப குழந்தைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமானா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எனர்ஜி பூஸ்டர் குடுக்கலாம். அதனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.